NCERT textbook sum பார்க்கலாம் பாருங்க. Figure 3.25 gives a speed time graph of a particle in motion along a constant direction. Three equal intervals of time are shown. In which interval is the average acceleration greatest in magnitude? In which interval is the average speed greatest? Choosing the positive direction as the constant direction of motion. Give the sign of V and A, sign of velocity and acceleration in the three intervals. What are the accelerations at the points A, B, C and D? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க 3 இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வல், இது செகண்ட் இன்டர்வல், இங்க தேர்ட் இன்டர்வல். இந்த 3 இன்டர்வல்ஸ்லயும் டைம் இன்டர்வல் ஈக்குவலா இருக்கு. இதுல ஒவ்வொன்றா என்ன கேட்டிருக்காங்களோ அது பண்ணலாம், சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் விச் இன்டர்வல் இஸ் தி ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கிரேட்டஸ்ட் இன் மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்னிடியூட் கேட்டிருக்காங்கன்னா நம்ம டைரக்ஷனை பத்தி பார்க்க தேவையில்லை. இப்போ வந்து ஆக்சலரேஷனுக்கு மேக்னிடியூட் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஆக்சலரேஷனுக்கு வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் மேக்னிடியூட் வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ டைம் டேக்கன் இந்த 3 இன்டர்வல்ஸ் ஈக்குவலா இருக்கு. 3 இன்டர்வல்லையும் இந்த டைம் டேக்கன் வந்து ஈக்குவலா இருக்கு. புரியுதுங்களா? அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஆக்சலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டினா வந்து ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல சேஞ்ச் இன் வெலாசிட்டி உடைய வித் இவ்வளவு இருக்கு பாருங்க, டெல்டா V1. செகண்ட் கேஸ்ல சேஞ்ச் இன் வெலாசிட்டி பாருங்க, டெல்டா V2. சேஞ்ச் இன் வெலாசிட்டி இவ்வளவு லெங்த் இருக்கு. தேர்ட் கேஸ்ல சேஞ்ச் இன் வெலாசிட்டி திஸ் மச் இஸ் தேர். இப்போ டயகிராம்ல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, சேஞ்ச் இன் வெலாசிட்டி செகண்ட் இன்டர்வல்ல வந்து அதிகமா இருக்கிறதுனால சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் செகண்ட் இன்டர்வல் இஸ் கிரேட்டர் தென் ஆல் அதர் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் அண்ட் தேர்ட் இன்டர்வல். ஸோ தட் acceleration, magnitude of the acceleration is maximum. அதாவது magnitude of the average acceleration is maximum in interval 2. in interval 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பீட் மேக்சிமமா இருக்கணும், ஆவரேஜ் ஸ்பீட் மேக்சிமமா இருக்கணும் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்பீட் மேக்சிமமா இருக்கணும். பாயிண்ட் ஏல பாருங்க, ஸ்பீட் லெவல் வந்து நமக்கு பாயிண்ட் ஏல வந்து ஸ்பீடு இவ்வளவுதான் இருக்கு. பாயிண்ட் 2ல வந்து ஸ்பீடு இந்த அளவுக்கு வந்திருக்கு. பாயிண்ட் 3ல வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு ஆவரேஜ் ஸ்பீட். ஏன்னா நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட்ன்றது ஃபைனல் ஸ்பீட் பிளஸ் இனிஷியல் ஸ்பீட் பை 2ன்னு கூட போட்டுக்கலாம். அப்படி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் இன்டர்வல்ல தான் ஸ்பீட் அதிகமா இருக்கிறதுனால இன் தேர்ட் இன்டர்வல் ஸ்பீட் இஸ் கிரேட்டர். ஆவரேஜ் ஸ்பீட் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் கிரேட்டர் இன் தேர்ட் இன்டர்வல். கிரேட்டர் இன் தேர்ட் இன்டர்வல் அப்படின்னு போட்டுக்கலாம், தேர்ட் இன்டர்வல். அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து give the sign of velocity and acceleration அப்படி கேட்டிருக்காங்க. give the sign of velocity and acceleration கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்லோப் தான், ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஆக்சலரேஷன். ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் known as ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் வந்து நமக்கு ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஆக்சலரேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல ஸ்லோப் பாருங்க, நமக்கு அக்யூட் ஆங்கிள் இருக்கு, அதனால வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். சரிங்களா? தேர்ட் இன்டர்வல்ல பாருங்க, ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள் இருக்கு, டான்ஜென்ட் வந்து டிரா பண்ணியிருக்கோம். இன்டர்வல் 1லயும் இன்டர்வல் பிலயும் இன்டர்வல் 3லயும், அதாவது இன்டர்வல் 1 இன்டர்வல் 2 இன்டர்வல் 3 இதுல எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஸ்லோப் டிரா பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்போ இந்த ஸ்லோப் வந்து இன்டர்வல் 1ல பாசிட்டிவ் ஸ்லோப் வருது, இன்டர்வல் 2ல வந்து பாருங்க நெகட்டிவ் ஸ்லோப்னு வருது. இல்லைன்னா வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா அப்டிவ் ஆங்கிள் வருது. ஸ்லோப் இது இன்டர்வல் 3ல பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து நமக்கு அக்யூட் ஆங்கிள் வருது. அதனால வந்து ஸ்லோப் வந்து நமக்கு வந்து இன்டர்வல் 1லயும் ஸ்லோப் வந்து இன்டர்வல் 1லயும் இன்டர்வல் 3லயும் வந்து நமக்கு கிரேட்டர் தென் 0 இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஸ்பீட் வெலாசிட்டி டைம் கிராஃப். அப்போ ஆக்சலரேஷன் 1 இன்டர்வல்லையும் ஆக்சலரேஷன் தேர்ட் இன்டர்வல்லையும் கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ் சைன் வரும். ஆக்சலரேஷன் ஃபர்ஸ்ட் இன்டர்வல்லையும் தேர்ட் இன்டர்வல்லையும் பாசிட்டிவ் சைன் வருது. ஆக்சலரேஷன் செகண்ட் இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் இந்த செகண்ட் இன்டர்வல் வந்து லெஸ் தென் 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா பாசிட்டிவ், அதனால வெலாசிட்டி வந்து நமக்கு பாத்தீங்கன்னா
இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல், செகண்ட் இன்டர்வல், தேர்ட் இன்டர்வல் எல்லாத்துலயுமே பாசிட்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ். ஸோ வெலாசிட்டி இன் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் and is greater than 0, velocity in second interval greater than 0 and velocity in third interval also greater than 0 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அடுத்து வந்து என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சலரேஷன். உங்களுக்கு லாஸ்ட்ல கேட்டது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் அட் தி பாயிண்ட்ஸ் ஏ பி சி டி கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷன் அட் பாயிண்ட் ஏ பி சி டி கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சலரேஷன்ன்றது ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தானப்பா. ஆக்சலரேஷன்ன்றது ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப், கரெக்டுங்களா? ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப். அப்போ ஸ்லோப் பார்த்தோம்னா பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி, பாயிண்ட் எல்லாத்துலேயும் ஸ்லோப் ஜீரோவா இருக்கு. அப்போ ஸ்லோப் அட் ஏ, ஸ்லோப் அட் ஏ கமா பி கமா சி கமா டி எல்லா பாயிண்ட்லையும் ஜீரோவா இருக்குனால ஸோ ஆக்சலரேஷன் அட் ஏ அண்ட் ஆக்சலரேஷன் அட் பி அண்ட் ஆக்சலரேஷன் அட் சி அண்ட் ஆக்சலரேஷன் அட் டி ஆல் த பாயிண்ட்ஸ் ஆக்சலரேஷன்ஸ் ஆர் ஜீரோ. ஸோ ஆக்சலரேஷன் வந்து ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப். இப்போ வந்து ஸ்லோப் வந்து ஜீரோவா இருக்கிறதுனால ஏபிசிடியில அதனால ஆக்சலரேஷன் எல்லா பாயிண்ட்லையும் ஜீரோவா இருக்கு. ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம் பாருங்க. இது எல்லா பாயிண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன கேட்டாங்க, ஆவரேஜ் ஆக்சலரேஷன் மேக்னிட்யூட் எங்க அதிகம் கேட்டிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வந்து இந்த 3 இன்டர்வல்ஸும் ஈக்குவல் இன்டர்வலா இருக்கிறதுனால ஆவரேஜ் ஆக்சலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி எடுத்தோம், டிஃபரன்ஸ் இன் வெலாசிட்டி. அப்போ டிஃபரன்ஸ் இன் வெலாசிட்டி செகண்ட் இன்டர்வல் அதிகமாக இருக்கிறதுனால ஆவரேஜ் ஆக்சலரேஷன் செகண்ட் இன்டர்வல்ல அதிகம்னு சொல்லிட்டோம். அடுத்து என்ன கேட்டாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு எங்க அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தேர்ட் இன்டர்வல்ல தான் ஸ்பீடு வந்து பாருங்க அதிகமாக இருக்கிறதுனால ஆவரேஜ் ஸ்பீடு வந்து தேர்ட் இன்டர்வல்ல அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டோம். அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா give the sign of acceleration and velocity at interval 1, 2, 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன். அப்போ ஸ்லோப் வந்து நமக்கு இங்க பாருங்க பாசிட்டிவ் ஸ்லோப். இன்டர்வல் 1ல பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கு, இன்டர்வல் 3ல பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்குனால ஆக்சலரேஷன் வந்து இன்டர்வல் 1 and 3ல வந்து பாசிட்டிவ் வருது. 2ல பாருங்க இன்டர்வல் 2ல வந்து ஸ்லோப் வந்து நெகட்டிவ் இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் செகண்ட் இன்டர்வல்ல வந்து நமக்கு நெகட்டிவ் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்துச்சுன்னா வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ். ஸோ அட் ஆல் த இன்டர்வல் வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் என்ன கேட்டாங்கன்னா வாட் இஸ் ஆக்சலரேஷன் அட் ஏ பி சி அண்ட் டின்னு கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப்ல ஸ்லோப் தான் வந்து ஆக்சலரேஷன். ஏலையும் பிலையும் சிலையும் டிலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேஞ்சென்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். டேஞ்சென்ட் ட்ரான் கிவ்ஸ் டைரக்ஷன், அதாவது டேஞ்சென்ட் ட்ரா பண்ணியிருக்கோம். டேஞ்சென்ட் வச்சுட்டு அது எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது பார்க்கணும் வித் எக்ஸ் ஆக்சிஸ், அதுதான் ஸ்லோப் சொல்கிறோம். இது எல்லாமே பேரலல் டு டைம் ஆக்சிஸ் இருக்கிறதுனால ஸ்லோப் வந்து ஜீரோவாக இருக்கு. அதனால ஆக்சலரேஷன் அட் ஏ பி அண்ட் சி அண்ட் டி எல்லா பாயிண்ட்லையுமே வந்து ஆக்சலரேஷன் ஜீரோ.